ஸோ வணக்கம் கோம்ரைட்ஸ், லாங் டைம் நோ சி. ஆமாம், ஒரு 2 வாரம் வந்து எனக்கு பின்னாடி இருக்க இந்த பேக்ரவுண்டை ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டைம் எடுத்து 2 வாரத்துக்கு சேர்த்து வச்சு போடலான்னு சொல்லிட்டு நான் ஒரு மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு யூடியூப் ஸ்டூடியோ லெவல் பேக்ரவுண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த எந்திரன் படத்தில் அந்த ஆயுதம் என்னாச்சியில் வந்து இன்னாடி இது அப்படின்னு கேட்பாங்களே, அது மாதிரி ஆயிடுச்சு. நான் பிளான் பண்ணது ஒன்று, ஆனால் நான் பண்ணது கம்ப்ளீட்டாக வேற ஒன்று. பட் எப்படியோ ஒரு மாதிரி பட்டிட்டிக்கிறீங்களாம் பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் தந்த நிறைய ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் ஃபில் பண்ணி இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த பேக்ரவுண்ட் ஸ்பேஸை மாற்றிட்டேன். ஸோ எஸ், என்னுடைய அடுத்த வீக்லி அப்டேட் வீடியோவுக்கு நான் உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கெண்டுக்கு அப்புறம் சரி ஓகே, மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கெண்டுக்கு அப்புறம் வந்த ஒரு வீக்கும் அதுக்கடுத்த வீக்கும் அதுக்கான வீடியோ இது வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா 3 வீக்கெண்ட் இது. பட் ஸ்டில் வீக் டேஸ் போய் நான் மார்ச் மார்ச் செகண்ட் வீக்குக்கும் தேர்ட் வீக்குக்கும் எடுக்கிற வீடியோ இது. ஸோ இந்த மாதம் வந்து டிட் சம்திங் அவுட் ஆஃப் மை கம்ஃபர்ட் ஜோன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டூடியோவில் வந்து நான் இருந்த டைம் வந்து ரொம்ப கம்மி. அதாவது என் வீட்டில் நான் இருந்த டைம் வந்து ரொம்ப கம்மி. என் ஆஃபீஸில் 3 days mandatory ஆஃபீஸ் போகணுன்றனால நான் போய் வராமல் அங்கேயே ஒரு ஃப்ரெண்டோட ரூமில் நானும் ஷேர் பண்ணி தங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இப்போ தான் அந்த 3 daysக்கு மட்டும். பேச்சுலராக ஒரு 27 வயசில் திடீர்னு வந்து ஒரு ரூமுக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு எனக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th நான் ஹாஸ்டலில் இருந்தேன். ஸோ அதை தாண்டி இப்போ நான் வந்து ஒரு ரூமில் இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்ததுமே வந்து நிறையா டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் சேஞ்சஸ் வந்து இருக்குது நிறையா விஷயத்தில். இந்த ஒரு டயத்தில் இப்படி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேசட் ஆஃப் லைஃப் வந்து ஃபீல் பண்ணுறது எனக்கு வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக நல்லா இருக்குது. ப்ளஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஷோலிங் நடன்றதுனால அதுக்கு பக்கத்தில் ஏதாவது ரூம் எடுத்திருக்கேன். அங்கே வந்து பீச் வேறு ரொம்ப கிட்ட. ஸோ ஐ டிட் கிஃப்ட் மை செல்ஃப் சம்திங் வெரி ஹியூஜ் இந்த வாட்டி. அந்த ரூமில் இருந்தப்போ ஒரு வாட்டி நான் ஃபர்ஸ்ட் வீக் அங்கே போனப்போ வந்து ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் பார்த்தேன். அண்ட் லாஸ்ட் வீக் அங்கே இருந்தப்போ ஈவினிங் வந்து மூன் ரைஸ் பார்த்தேன். பௌர்ணமிக்கு ஒரு நாள் அடுத்து. ஸோ ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரில, முழு நிலா மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது ரெண்டுமே வந்து அந்த பீச்சில் அப்படி போய் பீஸ்ஃபுல்லாக உட்காந்து பார்த்ததே வந்து நான் வந்து ஒரு பெரிய பீச் பைத்தியம் நான். பட் அப்படி தாண்டி நான் பீச்சுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு ரீசெண்ட் டயத்தில். அதுக்கப்புறம் இப்போ இந்த 2 weeks கேப்பில் தொடர்ந்து 2 வாட்டி போய், அதுவும் ஒரு வாட்டி சன்ரைஸும் ஒரு வாட்டி இந்த மூன் ரைஸும் பார்த்ததுல வந்து பயங்கர எக்ஸைட்டட். ஒரு சின்ன குழந்தை வந்து எப்படி அந்த பீச்சுக்கெலாம் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அப்படியே அமேஸ் ஆகி பேன் வாங்கி குழந்தை பார்க்குமோ, அதே அந்த சின்ன வயசில் எப்படி பார்த்தோன்னா அதே எக்ஸைட்மெண்ட்டோட திருப்பி நான் அப்படியே வந்து அந்த 2 அழகுமே நான் வந்து ரசிச்சுட்டு இருந்தேன். ஸோ தட் இஸ் சம்திங் ஐ டிட் ஃபார் மை செல்ஃப். ரொம்ப என்ஜாய் பண்ண அந்த 2 வியூஸுமே நான். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா 2 மூவிஸ் வந்து நான் தியேட்டரில் பார்த்தேன். ஒன்று வந்து சப்தம், இன்னொன்று வந்து ஆஃபீஸர் ஆன் டியூட்டின்ற மலையாள படம். பட் இதெல்லாம் வந்து இந்த ஒரு வீடியோவில் நான் அந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு பதிலாக நான் அதை பற்றி தனியாகவே இன்னொரு வீடியோவில் பேசலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிருக்கேன். என்னுடைய சினிமேட்டிக் வியூஸ் வந்து ஒவ்வொரு விஷயத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீக்லி ரவுண்ட் அப் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணாமல் தனியாக இன்னொரு வீடியோவில் பேசலான் இருக்கேன். அண்ட் ஒர்க் வைஸாகவுமே வந்து there was one huge இம்ப்ரூவ்மெண்ட். என்னென்னா, எனக்குமே வந்து ஜஸ்ட் ஒரு போன ஜூன் ஆர் ஜூலையில் வந்து நான் இப்போ ஒர்க் பண்ணுற கம்பெனியில் நான் வந்து வாக்கின் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் செலக்ட் ஆகி இப்போ நான் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இப்போ வந்து அங்கே வாக்கின் இன்டர்வியூ எடுக்க வேண்டிய பேனலிஸ்ட் நிறைய பேர் வராமல் இருந்தாங்க. ஸோ அந்த சான்ஸ் வந்து எனக்கு தான் தேடி வந்துச்சு. ஸோ அது வந்து நான் அதுக்கு கொஷின்ஸ் எடுக்க ப்ரிப்பேர் பண்ணப்பெல்லாம் வந்து ஐ ஃபெல் த சேம் வே. அந்த ஆசை நான் சொன்ன மாதிரி லைஃப் ஹஸ் கம் இன் அ ஃபுல் சர்க்கிள். ஒரு டைத்தில் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண அதே இடத்துல இப்போ நான் இன்டர்வியூ எடுக்கிற ஒரு பொசிஷனுக்கு போனேன்னு நினைக்கிறப்பவே வந்து அந்த ஃபீலிங்கும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் அந்த டே ஆஃப் இன்டர்வியூ நான் வந்து டெக்னிக்கலாக வந்து அவங்க எந்தெந்த பேராமீட்டர்ஸில் என்னை எவாலுவேட் பண்ண சொன்னாங்களோ அதில் தான் எவாலுவேட் பண்ணேன். அங்கே வந்து என்னால் ஒரு மனிதாபிமான தன்மையில் வந்து என்னால் நடந்துக்க முடியல அன்ஃபார்ச்சுனேட்லி. ஏன்னா டெக்னிக்கலாக அவங்க அவேலுவேட் பண்ண சொன்ன இடத்துல சில பேர் வந்து தேர் ட்ரையிங், பட் இவங்க மீட் பண்ண சொன்ன அந்த எக்ஸ்பெக்டேஷன் அவங்க மீட் பண்ணலன்னு சொன்னதுனால நான் வந்து அந்த நேரத்துக்கு அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் அது ஒரு எவாலுவேட்டராக வாட் ஐ டிட் வாஸ் ரைட். ஆனால் ஒரு ஹியூமனாக வந்து அந்த இடத்துல நான் பண்ணதை வந்து ஏற்றுக்கவே முடியல. நான் அப்படி அந்த இடத்துல உட்காந்துருக்கேன். ஐ மீன் ஒரு இன்டர்வியூ கொடுத்த ஒரு பொசிஷனில் நான் உட்காந்துருக்கேன். ரொம்ப ரீசெண்டாக தான் உட்காந்துருக்கேன். ஸோ ஐ நோ ஹவு ஹார்ட் இட் வில் பி. நம்ம எவ்வளோ தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் அந்த இடத்துல ஒரு நர்வஸ்னஸ்ன்ற அந்த ஒரு ஃபேக்டர் பீட் பண்ணுறது கொஞ்சம் வி ஷுட் பி கெட்டிங் யூஸ் டு இட். அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ண தான் அந்த ஒரு நர்வஸ்னஸ்லேருந்து வி கேன் கெட் ரிட் ஆஃப் இட். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து நான் ரொம்ப
ஐ திங்க் ஐ மேட் ஃபியூ ஹார்ஷ் கால்ஸ்ன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த இடத்துல எவாலுவேட்டராக இருந்துட்டேன். பட் இப்போ லைக் லுக்கிங் பேக் அட் எவாலுவேட்டராக மட்டும் அதில் பார்க்க முடியல. ஸோ ஒரு ஹியூமனாகவும் யோசிக்கிறப்போ தெரியல, ஐ மைட் பி அந்த குற்றவாளி கூண்டு அப்படின்னு தான் தோணுது. ஸோ தட்ஸ் ஒன் எக்ஸைட்டிங் தட் ஹேப்பன்ட் இன் திஸ் பாஸ்ட் 2 weeks. அது ஒரு நாள் நடந்துச்சு. எஸ், புக் ரீடிங் வைஸாக பார்க்குறப்போவும் நான் எந்த ஒரு புக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை பற்றி பேசுகிற ஒரு ஸ்டேஜில் இப்போதைக்கு இல்லை. எல்லாத்தையுமே ஒரு 2 புக்ஸ் வந்து இன் ப்ராக்ரஸில் தான் இருக்குது. எனக்கு இன் ஜென்ரல் நடந்ததை வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் முடிச்சுட்டு, அதை தாண்டி அந்த வீக்கில் ஜென்ரலாக நம்ம எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா என்ன நடக்குதுன்றதை இன்க்ளூட் பண்ணி ஒரு கம்பைலேஷனாக வந்து இனிமேல் இருக்கிற வீக்லி அப்டேட்ஸ் வீடியோ எல்லாம் போடலாம்னு நினைக்கிறேன். நான் ஏன் வந்து இந்த வீடியோக்கு வாலண்டியராக வந்து எல்லோ டிஷர்ட் போடுறதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நாளைக்கு சிஎஸ்கே மேட்சஸ்க்கான ஹோம் கிரவுண்ட் மேட்சஸ்க்கான டிக்கெட்ஸ்லாம் வந்து சேலுக்கு வருது. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒன்றா இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தனித்தனியாக போக வேண்டிய நேரம் வந்துடும். ஏன்னா நான் வந்து எல்லோ பரம்பரையை சார்ந்தவன். ஆனால் என்னை சுற்றி நிறைய பேர் வந்து வேறு வேறு பரம்பரையை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. அவங்க எல்லாம் அடித்து பல்லு கட்டி ஒரு வழிக்கு வர இந்த ஒரு 2.5 மாதம் அதிலே பயங்கர பிஸியாக தான் போகும். ஸ்பீக்கிங் ஆஃப் கிரிக்கெட், எஸ், இந்த 2 weeksல நடந்த ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனலில் தான் இந்தியா ஒன்ஸ் அகேன் மேனேஜ் டு லிஃப்ட் ஐசிசி ட்ராஃபி. ஸோ லைக் ஒரு மாதிரி ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி இருக்குது. ஒரு ட்ரீம் ரன் ஆக்சுவலி இந்தியாவுக்கு இன் ஜென்ரல். லாஸ்ட் ஒரு 4 yearsல நிறைய ஐசிசி ஈவெண்ட்ஸோட ஃபைனல்ஸ் வரைக்கும் ரீச் பண்ணிட்டோம். ஒரு 2 times we have been on the losing side, பட் இப்போ இந்த லாஸ்ட் 10 monthsல we have been on the winning side. ஸோ வெரி ஹாப்பி. டீமில் ஒவ்வொரு மெம்பருமே வந்து ஒவ்வொருத்தருடைய கான்ட்ரிபியூஷனுமே ரொம்ப கீயாக இருந்துச்சு. லைக் இதுதான் வந்து ஒரு டீம் ஒர்க்குக்கான ஒரு அப்சல்யூட் வாட் தே டிசர்வ் அப்படின்ற அளவுக்கு அந்த ஒரு டீம் ஒர்க்கை வந்து எவிடெண்ட்டாக பார்க்க முடிஞ்சு. எல்லாருமே வந்து அவங்கவுங்க ரோல்ஸை கரெக்டாக பண்ணாங்க. ஸோ எஸ், ஆஸ் எ இந்தியன் கிரிக்கெட் டீம் ஃபேன் ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் இட். பட் இப்போதைக்கு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் ஒத்தி வச்சுட்டு ஐ எம் கெட்டிங் இன் டு திஸ் எல்லோ ஃபீவர் ரைட் நவ். அண்ட் இதுக்கப்புறம் கொஞ்சம் அடிதடி வெட்டு குத்தா தான் போவோம். க்ளோஸாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயே வந்து என்னுடைய கன்சிஸ்டண்ட்டாக நான் போடுற அந்த வீடியோஸை வந்து லாஸ்ட் 2 weeks நான் மிஸ் பண்ண மாதிரி இதுக்கப்புறம் நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் இருக்கேன். ஸோ ஐ வில் ட்ரை மேக்கிங் அப் இட் எவ்ரி வீக். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் லாஸ்ட் 2 weeks எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு இந்தியாவோட வின்னை என்ஜாய் பண்ணணும்னு சொல்லுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ஐபிஎலுக்கு யூ ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட்னு சொல்லுங்கள். எஸ், சீக்கிரமாக ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வீடியோலேருந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். எப்பவுமே உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் நினச்சபடியே நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் அக்கம்ப்ளிஷ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு நோட்டில் தான் போகும்னு சொல்லிட்டு ஐ விஷ் த பெஸ்ட் ஃபார் யூ. ஸோ எஸ், உங்களை மீண்டும் வேறு ஒரு வீடியோலேருந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஹேம்ஸ் பாய் காம்ரேட்.